ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, காட்டுப்பாக்கம்ல இருக்கிற ஸ்கை த்ரூ ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களாம்மா. அதாவது ₹290 பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி ப்ளஸ் அன்லிமிட்டெட் சிக்கன், அதாவது ஸ்டார்ட்டர்ஸு, அப்புறம் பிரெட் அல்வா, இது மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க போல். வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றது. ஸோ 290க்கு அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிஜிலேருந்து அப்படியே கிளம்பி நேராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முகலிவாக்கம் போய் முகலிவாக்கம் வந்து ஒரு ரைட் எடுத்தோம்னா மக்களே மெயின் ரோடு கனெக்ட் ஆகிடும். அப்படியே மெயின் ரோடை நோக்கி போயிட்டு இருந்தோம். அப்படியே அண்ணனும் வந்துட்டார். அப்படியே அண்ணன் கூட சேர்ந்து ஜாலியாக அப்படியே ஒரு ரைடு மாதிரி போய் இந்த கடைக்கு போயாச்சு. கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக போனீங்கன்னா அந்த ரோட்லேயே அப்படியே முகலிவாக்கம் அந்த பைபாஸ்லேயே போனீங்கன்னா காட்டுப்பாக்கம் அந்த மெயின் ரோட்லேயே இருக்கும் மக்களே கடை. கடை பேர் பார்த்திங்கன்னா ஸ்கை த்ரூன்னு இருக்கும். ஸோ அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு, ஆனால் பார்க்கிங்கில் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் மக்களே இருந்துச்சு. அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே லிஃப்ட் இருந்துச்சு. லிஃப்ட்டில் 2வது மாடி மக்களே. 2வது மாடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே போயிடலாம் கடைக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா இதுதான் மக்களே இன்றைக்கி ஸ்பெஷல்னு எழுதி போட்டிருந்தாங்க பாருங்கள். ஸோ அப்படியே மெதுவாக உள்ளே நடந்து போனோம். வெளியில் பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் போட்டிருந்தாங்க. ரூஃப் டாப் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு மக்களே. ரூஃப் டாப்பு பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு ரூஃப் டாப்பு. பட் அது நான் அங்கே நடந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கா, சரி செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லி போனோம். பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்மளை உட்கார வச்சு இங்கே உட்காருங்க அங்கே உட்காருன்னு சொல்கிறதுக்கு ஹோட்டல்னு அப்படி இருப்பாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. பிளாங்காக இருந்துச்சு மக்களே. யார் இங்கே சர்வ் பண்ணுறாங்க, யார் இங்கே சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. நான் போய் ஒருத்தர் சாப்பிட வந்தவர்கிட்ட போயிட்டு இங்கே யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் நானே சாப்பிட வந்திருக்கேன்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போனேனேவே. சரின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு தேடி பார்த்தோன்னே ஒரு கிச்சன், இந்த போயிட்டு நீங்கள் ரைட்டில், அதாவது இந்த இடத்துல ரைட்டில் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போனீங்கன்னா கிச்சன் இருக்கும். ஸோ அந்த கிச்சனில் வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர்கிட்ட கேட்கும்போது அங்கே போய் உட்காருங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அந்த காம்போ ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த 290க்கு ஆர்டர் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பிரியாணி கொண்டு வந்தாங்க மக்களே. பிரியாணி இருக்கிறதுலே நான் சாப்பிட்டதுலே ஒரு ஒஸ்ட்டான பிரியாணி மக்களே. ஏன்னா இதை பிரியாணின்னு நினச்சி நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது அந்த டெக்ஸ்சரு அந்த கலர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் தக்காளி சாதம். பிரியாணியே இல்லை, வெறும் தக்காளி சாதம் மக்களே. தக்காளி சாதத்தில் சிக்கன் பீஸை போட்டிருக்காங்க. இதில் எங்கள் அம்மா வைக்கிற தக்காளி சாதமே சூப்பராக இருக்கும் மக்களே. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வைக்கிறது. இது அவ்வளோ மோசமாக இருந்தது இந்த தக்காளி சாதம், நல்லாவே இல்லை பிரியாணி. ஸோ அவங்க கொடுத்ததில் அது பிரியாணிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இது ரைத்தா கொடுத்துருந்தாங்க. ரைத்தா வந்து ஓகே தான், நார்மலாக இருந்துச்சு ரைத்தா. நம்ம ரைத்தா பிரியாணி அந்த தக்காளி சாதத்துக்கு ரைத்தா ஓகேவாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்றது. ஸோ ஓகேவாக இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா அடுத்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போனோன்னே எப்போயுமே வந்து ஸ்டார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க. நானும் ஸ்டார்ட்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட்டர்ஸும் கொடுக்கல. பிரியாணியில் ஒரே ஒரு பீஸ் தான் மக்கள் இருந்துச்சு. அன்லிமிட்டெட் பிரியாணினா எப்படி இருக்கும், பிரியாணி நிறைய பீஸ் இருக்கும் உள்ளே அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிரியாணியில் ஒரே ஒரு பீஸு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்லிமிட்டெட் பிரியாணிக்கு இன்னொரு தடவை பிரியாணி வாங்கினீங்கன்னா அது எம்டி பிரியாணி தான் தருவாங்களாமா, பீஸோட தரமாட்டாங்களாமா. இது ஆக்சுவலாக இது காம்போவா, நீங்களே சொல்லுங்கள் இது காம்போவா? உண்மையிலே ஒரு ஒஸ்ட்டான கடை மக்களே. அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் சிக்கன் நல்ல டேஸ்ட், உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பானிஷ் சிக்கன் ஒரு 2-3 சாப்பிட்டிங்கன்னா உங்கள் வயிறு டம்ப் ஆகிடும். ஏன்னா அது வந்து மைனஸில் டிப் பண்ணி குழப்பி வச்சுருக்கானுங்களா. அதனால் உங்களுக்கு மைனஸ் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, வயிறு நல்லா ஹெவியாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அது மாதிரி ஃபீல் ஆகிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா தந்தூரி. உண்மையிலே இவங்ககிட்ட சாப்பிட்டதுலேயே ஒரு ஒர்த்தான டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தூரி ஒன்று தான் மக்களே. தந்தூரி சூப்பராக இருந்தது. அதுவும் மீட் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மக்களே. மீட் செம்ம ஃப்ரெஷ்ஷு. அந்த தந்தூரியை வந்து அவங்க ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரீன் கலர் மைனஸ் மாதிரி. அது ஆக்சுவலாக மின்ட் மைனஸ் கூட கிடையாது, ஒரு க்ரீன் கலர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது மக்களே. செம்ம டேஸ்ட். உண்மையிலே தந்தூரி தான் நான் அங்கே சாப்பிட்டதுலேயே ஒரு ஒர்த்தான டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தூரி தான் மக்களே. செம்மையாக இருந்தது தந்தூரி. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தந்தூரி சூப்பர். ஸ்பானிஷ் சிக்கன் இருக்கிறதுலே ஒரு ஒஸ்ட்டான சிக்கனை பாருங்கள். எங்கள் அண்ணனோட பிளேட்டு பாருங்கள். அவர் அந்த பிரியாணி எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அவர் சுத்தம் சாப்பிடவே இல்லை பிரியாணியை. அவர் அந்த ஸ்பானிஷ் சிக்கன் மட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி 2-3 சாப்பிட்டாரு. அதுவே வயிறு அவர் ஃபுல்லாகி போயிடுச்சு மக்களே. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் சரி பிரெட் அல்வா வரும்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரை பிரெட் அல்வா வரவே இல்லை. இந்த ஸ்பானிஷ் சிக்கன் அப்படியே டம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வச்சுட்டோம். ஸ்பானிஷ் சிக்கனை எடுக்கவே இல்லை.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தந்தூரி ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். இன்னொரு தடவை கேட்டோம், கொடுத்தாங்க. சரி, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸாக தான் தருவாங்களாமா. நம்ம வந்து இஷ்டப்பட்ட மாதிரி எடுத்து சாப்பிட முடியல. அதேமாதிரி அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க மக்களே நம்மக்கிட்ட. அதாவது எங்களுக்கு இது வேணும்னு கேட்டால், இப்போ தானே சார் இது கொடுத்தேன், இப்போ தானே சார் அது கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான சர்வீஸ் கூட ஒரு ஒஸ்ட்டு தான். உண்மையிலேயே ஸ்டாஃப் பிஹேவியரும் ஒரு ஒஸ்ட்டான ஸ்டாஃப் பிஹேவியர் தான் மக்களே. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் நிறைய யூடியூபர்ஸ் சொன்னாங்க. நல்லாவே இல்லை மக்களே. உண்மையிலே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இங்கே வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை வந்து இந்த ஸ்பானிஷ் சிக்கன், தந்தூரி சிக்கன் மக்களே. அதுவும் ஸ்பானிஷ் சிக்கன் ஒரு பிளேட் சாப்பிடுங்க, அது போதும். அதுவே உங்களுக்கு வயிறு டம்ப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூமில் போய் கை கழுவ போனால், ரெஸ்ட் ரூம் வந்து உண்மையிலே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு குறையும் இல்லை மக்களே. மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் போய் கையை கழுவலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் உள்ளே போகிறேன், டபார்னு கதவு பூட்டிடுது மக்களே. அப்படியே இருட்டாயிடுது இடமே. அப்படி தான் இருக்குது. சரி, போயிட்டு வந்தோன்னே என்ன கொடுத்தாங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்தாங்க. சரி, பிரெட் அல்வாவது அன்லிமிட்டடாக இருக்குன்னு பார்த்தோம்னா, பிரெட் அல்வா ஒரு சின்ன கப்பு. ஸ்பூன் கேட்டோம்னா ஸ்பூன் இல்லைன்றாங்க, ஃபோர்க்கில் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் நடக்கிற விஷயங்களா பாருங்கள். ஹோட்டல்னால் எப்படி இருக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அப்படி இப்படின்னு சூப்பராக இருக்கும் உண்மையிலே. ஸோ இதுக்கு உண்மையான அந்த எடுத்துக்காட்டுக்கு கூட ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி வந்து பிரியாணி முபாரக்னு ஒரு கடை இருக்குது, செம்மையாக இருக்கும் ஆலந்தூரில். அன்லிமிட்டட் தான், அதுதான் அன்லிமிட்டட். பாருங்கள், 914 ருபீஸ் ஆச்சு டோட்டலாக. ஸோ முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஜூஸை போட்டதுக்கப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருந்தது. ஏன்டா இந்த கடைக்கு போனோம் அப்படின்ற லெவலுக்கு அப்செட் ஆகிடுச்சு மக்களே. 290 ரூபா வேஸ்ட்டு. உண்மையிலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணதில் இந்த 290 ரூபா தான் மக்களே வேஸ்ட்டு. மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ஒரு ஒஸ்ட்டான பிரியாணி மக்களே. ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்டாஃப் நல்லா இல்லை. ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் நிறைய யூடியூப் பார்த்தேன். அவங்க ஒரு 2-3 யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ஒர்த்தே கிடையாது மக்களே. 290 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது. அதுக்கு கூட ஒரு 100 ரூபா போட்டு நம்ம பிரியாணி முபாரக்கில் போய் சாப்பிட்டு போயிடலாம். அன்லிமிட்டட் பிரியாணி. அன்லிமிட்டட்னா அதுதான் மக்களே, அன்லிமிட்டட் பிரியாணி. இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு தான். நீங்கள் வேணால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நானும் ஆசைப்பட்டு தான் போனேன். ஆஃபர் போட்டிருந்தாங்க, சரி நல்லாயிருக்கும் நம்பி போனேன். பார்த்தா எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். பிரியாணி இப்போ ஒரே வேலையை வச்சுட்டு பார்க்க தக்காளி சாதம் தான். ஸோ வேஸ்ட், எனக்கு பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் தான் போகிறதாங்க. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ப்போம், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ.